மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கார். திரு ஜி ராமகிருஷ்ணன் வணக்கம். எங்களுடைய இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இந்த தேர்தல் மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. மே 19ஆம் தேதி தமிழகத்தில் தற்போதைய ஆட்சி தொடரப் போகிறதா, புதிய ஆட்சி மலரப் போகிறதா என்பதற்கான விடை கிடைக்கும். மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நிலையில் தற்போதைய உங்களுடைய மனநிலை என்ன? நீங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரங்களை மிக தீவிரம் மேற்கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய வேட்புமனுக்கள் பரிசீலனை எப்போது? உங்களுடைய தொகுதி உடன்பாடுகள் எப்போது? உங்களுடைய வேட்பாளர் அறிவிப்பு எப்போது? நீங்கள் அடுத்த கட்டமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த பணியில் மக்கள் நல கூட்டு இயக்கம் முழுமையாக இறங்கிவிட்டதா? திரு ஜி ராமகிருஷ்ணன். தமிழகத்திற்கு தேர்தல் ஒரு நாள் ஒன் டே போலிங் என்பது வரவேற்கத்தக்கது. அடுத்து தேர்தல் ஆணையம், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அதற்கான ஏற்பாடுகள் செய்கிற போது தேர்தல் என்பது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் சுமூகமாக நியாயமாக நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். அடுத்து பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த அடிப்படையில கடந்த கால கசப்பான அனுபவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும். மக்களோட கூட்டணி பொறுத்தவரையில் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே 2 கட்ட பிரச்சாரத்தை முடித்து 3வது கட்ட பிரச்சாரத்தை இன்று செங்கல்பட்டு நகரத்தில் நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். எல்லா தயாரிப்புகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க தேர்தலை எதிர்கொள்ளும் சந்திப்போம். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கான தேர்தல் ஆணையத்தில் நீங்க வலியுறுத்த விரும்பக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி நேர்மையான தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் குறிப்பிட்ட அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வாக்காளர் பட்டியலில் திருத்த வேணும், நிறைய கூடுதலான வாக்காளர் வந்திருக்காங்க, போலி வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்கார்கள், இயற்கையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க என்ற புகார்லாம் சொன்னாங்க. மக்கள் நல கூட்டியக்கம் சார்பாக தேர்தல் ஆணையத்திடம் இந்த தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாக நடத்துவதற்கான ஸ்பெசிபிக்கான ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு, மோசடி, போலி வாக்காளர்கள் அதை நீக்கணும். 18 வயது பூர்த்தியுடையவர்கள் அவர்கள் வாக்காளர்கள் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்கள் மனு செய்கிற போது துரிதமாக அவர்களை சேர்ப்பதற்கு துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து நான் மீண்டும் சொல்ல விரும்புவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படின்னு சொன்னா மக்கள் தாங்கள் விரும்பக்கூடிய அந்த வேட்பாளர்கள் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது அவர்களுடைய விருப்பத்தை மாறாக திருப்புவதாக, திசை திருப்புவதாக பொருட்படும் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத தடுப்பது மட்டுமல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி பணப்பட்டுவாடான அது பறிமுதல் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது நான் மீண்டும் வலியுறுத்துவேன். நன்றி திரு ஜி ராமகிருஷ்ணன். உங்களுடைய நல்ல நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.